அளவற்ற அன்புடையோனும் நிகரற்ற அருளுடையோனுமாகிய ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஏனைய தமிழின மக்களே, எனதருமை ஜிகாத் கமிட்டி தொண்டர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் அலைக்கும் என்று கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இப்பொழுது நாம் இங்கு பிற்படுத்தப்பட்டோர் சார்பாக சில கூட்டமைப்புகளை ஷரீப் அவர்கள் ஏற்பாடு செய்தார். நாடெங்கும் சில கிராமங்களில் இதை செய்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், find not a fault, find a remedy. குற்றங்களையும் குறைகளையும் கூறிக்கொண்டே தெரிவதை விட ஒரு பரிகாரத்தை தேடுவது. find not a fault but find a remedy. அதற்கான தீர்வுகள் என்ன? 5000 ஆண்டுகளாக இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரிய பார்ப்பன பனியா கூட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்தி பொய்யையும் வதந்தியுமே மூலதனமாக கொண்டு எல்லோரையும் அயோக்கியர்களாக, தாங்கள் மட்டுமே இந்த தேசத்தின் யோக்கியர்களாக இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் கேடிகள் ரவுடிகள் கூட்டம் மகாத்மாக்கள் என்ற பட்ட பெயரில் வாழ உண்மையாலுமே இந்த சமுதாயத்துக்கு பாடுபடுகின்ற மக்கள் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள்? வேத காலத்திலும் சரி, இதிகாச காலங்களிலும் சரி, சங்க காலங்களிலும் சரி, சமீப காலங்களிலும் சரி, ராவணனிலிருந்து ஷரீப் வரை இந்தியாவில் ஒரு போலி கலாச்சாரத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உணர்வுள்ள சில இளைஞர்கள் என்று நாங்கள் பெறப்பட்டு எத்தனையோ கொடிய கஷ்டங்களுக்கு மத்தியில், அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில், எவ்வளவோ சட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் கூட மயங்காது தயங்காது வருங்கால வாரிசுகளுக்கு விதைகளை போடுகிறோம். இவைகள் கனிகள் அல்ல. இன்று நாங்கள் பேசுவது கனிகள் அல்ல, விதைகள். இவர்கள் பொய்யொன்றையே மூலதனமாக போட்டு வருகிறார்கள். இன்னைக்கு காலையில பேப்பர் கூட பார்த்திருப்பீங்க, மேமன் கைது, எல்லாம் தலைப்பு செய்தி. ஆனா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 4 கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், மேமன் சகோதரர்கள் யாருக்கு கையிலும் இல்லை, சிபிஐ ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வருஷம் கழிச்சு சார்ஜ் ஷீட்லாம் போட்டு முடிச்ச உடனே திசை திருப்புவான். அப்ப இதை கொண்டு வருவான். எப்ப கொண்டு வருவான்னா, மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது இதை டபால்னு இந்த பூனை எடுத்து விடுவான்னு ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன். அந்த கேசட்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த RSS ஆபீஸ் குண்டு வெடித்தது அல்லவா, அந்த குண்டு வெடிப்பின் போது தேடப்படுகின்ற 4 பேரில் 2 பேரை சிபிஐ அடித்து கொன்று விட்டான். 2 பேரை ஒளிச்சு வச்சிருக்கான். அவனை திடீர்னு பிடிப்பான். அவனும் பாகிஸ்தான்ல இருந்தா வருவான். ஏன்னா நீ அப்பதான் அவனுக்கு எழுதி கேட்க முடியாது பாகிஸ்தானுக்கு. இப்ப சிங்கப்பூர் மலேசியானா எவனாவது ஒருத்தர் எழுதி கேட்டுருவீங்க. பாகிஸ்தானுக்கு நீ எழுதுனா அவனுக்கு தெரியாத மொழி. இவர்கள் காலங்காலமாக ஒரே தந்திரத்தை கடைபிடிப்பது, எவனெல்லாம் அடிப்படை ஜீவாதார உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்றானோ, எவனெல்லாம் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறானோ அவனையெல்லாம் தேச துரோகி, தேச விரோதி, சமய விரோதி, சமூக விரோதி என்று பட்டம் கட்டிவிட்டு, எவன் தேசத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு சுவிஸ் பேங்கிலே பணம் போடுகிறானோ, இந்தியாவிலிருந்து படிக்க சென்றவன் இழுத்துக் கொண்டு வந்தால் கூட அவன் இமயத்தை வென்றான் என்று அவனுக்கு ஒரு பட்டத்தை சூட்டுவது, ஒரு வேசி முண்டையை கூட தமிழ் தாய் என்பது. உண்மையாலுமே இந்த ஒரு வேசி முண்டையை போய் தமிழ் தாய்மா, இந்த மக்களுக்காக பாடுபடுகின்றவர்களை துரோகிகள் என்று சொல்லுகின்ற காலங்காலமாக ஒரே தந்திரத்தை கடைபிடித்து வருகிறார்கள். அதற்காக பார்ப்பன பனியா ஏடுகள், வெகுஜன மக்களின் வெகுஜன சாதனங்கள் எனக்கூடிய மாஸ் மீடியாக்கள், டிவி, ரேடியோ போன்ற அத்துணை சாதனங்களும் கூட்டமைப்பாக இருந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தார்களின் கையில் சிக்கிக்கொண்டு அந்த இன மக்கள் ஏனைய 97% மக்களையும் இனத்தால், நிறத்தால், மதத்தால், பிறப்பால், தொழிலால் பாகுபடுத்தப்பட்டு, பிளவுபடுத்தப்பட்டு, பிரிக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, உரிமையற்ற மக்களாக ஒரு நாட்டில் மக்கள் என்று சொல்லவே தகுதியற்ற மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவு நம்முடைய தாய் மண்ணிலே இருந்தது. இல்லை என்றால் மதத்தால் பிரித்து விடுவான். அவன் துலுக்கம் பேசுற, நாம் எல்லாம் இந்துக்கள். நாங்கள் இந்த புதுக்கோட்டைக்கு ஒரு 14 வருஷத்துக்கு முன்ன கேஸுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்ன ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன விஜய ரகுமாத தொண்டைமான்னு எங்க ஊர்ல பக்கத்துல பங்களா வச்சிருந்தார், இந்த புதுக்கோட்டை மகாராஜா. அவர் நான் ஃப்ரெண்டா இருந்த காலத்துல இங்க குதிரை வாங்க வருவேன். அவங்க குதிரையில்
இப்ப இது சமஸ்தானமா இருந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஒரு 15 வருஷம் இருக்கும், 14 வருஷம் இருக்கும். நகரசபை தேர்தல் நேரத்தில் அறந்தாங்கி கூட்டத்தில் பேசும்போது இந்திராவை சுட்டது சரிதான் பேசி போட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசி போட்டேன்னா பிடிச்சி கொண்டு இங்க கேஸ் போட்டான். அப்போ உடையப்பன் இன்னைக்கு மதிமுக இருக்கார், வக்கீல். அவரு நகரசபைக்கு தேர்தலில் நிற்கிறார். அன்னைக்கு தான் அவர் கேண்டிடேட். அன்னைக்கு தான் அரெஸ்ட் பண்றான். அவர் மச்சனை திருஞான சம்பந்தம் அப்பியர் ஆனார். அதுக்கப்புறம் ஜபருல்லான்னு ஒரு வக்கீல் அப்பியர் ஆனார். அப்போ நான் அது ஸ்டேக்கு போச்சு ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜு கேட்டார், இந்திராவை சுட்டது சரிதான். அட சரியாத்தானியா சுட்டிருக்கேன், கோனியா சுட்டாதான் எந்திரிச்சிருப்பாள்ல அப்படின்னு கேஸு குளோஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சரியா தானே சுட்டிருக்கேன், கோனியா சுட்டாதான் எந்திரிச்சிருப்பாள்ல டபக்குன்னு, ஒரு சுட்டது சரிதான், அப்புறம் என்ன அதில் ஆக்ஷன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட். ஜட்ஜு தள்ளுறா கேஸ், இது மாதிரி குப்பை கேஸ் வாங்கிட்டு என்ன அது கேஸு இதாச்சு. அப்படி என்னமோ இன்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம லைசன்ஸ் கொடுத்து காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தது. அது இல்ல நம்ம திருவாதி 2 முறை நான் கைதானேன். பாபர் மசூதி டிசம்பர் 6 இடிக்கிறான், 8ஆம் தேதி அணியா இன்னைக்கு உங்க மாவட்ட சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் திரிபாதி காயிதே மில்லத் மாவட்டத்தில் இருந்தார். அப்போ பாபர் மசூதி நான் மயிலாடுதுறையில RSSஐ தடை செய் அப்படின்னு ஒரு மாநாடு போட்டு வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், முஸ்லிம்கள் ஒரு 10 லட்சம் பேர் கூடுறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் இவரு ஸ்கந்தன் ஒரு கலெக்டர் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அதை நிறுத்த சொல்லி. அதெல்லாம் நிறுத்த முடியாதே, மாநாடு நடக்கும்ட்டோம். நாங்க மாநாட்டுக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருந்தோம். இவர்கிட்ட போய் பேசி போட்டு வெளியே வந்தேன். பாபர் மசூதி இடிச்சு போட்டார் 4:30 மணிக்கு. 5:30 மணிக்கெல்லாம் என்னைய பிடிச்சி மயிலாடுதுறையில மாரியாத்தா கோயில இடிக்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். நம்ம ஊர் போலீஸ் லவக்குன்னு தாவி நம்மளை பிடிச்சி கொண்டு வந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே மாவட்ட எஸ்பி அங்க இருக்கிறார். தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முந்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நானு திருநள்ளாறுல வன்னியர் சங்க ஊழியர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நாகப்பட்டினத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். மத்தியானம் வரைக்கும் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். மத்தியானம் சோறு சாப்பிட்றாரு. ஒரு பான் பராக்கம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். 1:30 மணிக்கு ஆபீஸ் இடிஞ்சு போச்சு. 4:30 மணிக்கு என்னை பிடிச்சி இதே எஸ்பி தஞ்சாவூர் போலீஸ் கையில் கொடுத்துருவாரு. அவங்க தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, திருவையாறுல ஐயாரப்பன் கோயில நான் இடிக்க போனதா ஒரு கேஸ் போட்டு மூடிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசியிருக்கேன், லவக்கன் தாவி பிடிச்சிருக்கேன். 85ல பொறையாறுல நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசியிருக்கேன். அந்த ஊர்ல இருக்கிற காளியாத்தா கோயில் இடிக்க லவக்கன் தாவி பிடிச்சிருக்கேன். பொள்ளாச்சியில மாரியம்மன் கோயில் இடிக்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசியிருக்கேன், லவக்கன் தாவி பிடிச்சிருக்கேன். நான் 5 PhD பண்ணுவேன். எவ்வளோ ML படிச்சுவேன். ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிட்டு மாட்டிக்கிட்டேன். 2வது வாட்டி பேசுவானா, அறிய வேண்டாம் இவனுக்கு. இவன் எப்பயார் எழுதுனா தானே எழுதுறவன் மேல இருந்து சொல்லி எழுதுறது. அப்புறம் அந்த நீதிபதிட்டு சொன்னேன், திருவையாறு மேஜிஸ்ட்ரேட், இங்க பாருங்க ஐயா, இன்னைக்கு மாத்திரம் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசல, கடந்த 10 வருஷமாவே நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்று பேசுறேன். எனக்கு சொந்தமா எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து 10 கார் இருக்குது. நான் என்ன மயிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்? இங்க பாருங்க அப்படி சொல்லி எடுத்து காமிச்சேன். அப்படி என்ன பண்ணுவானுங்க, நீதிபதிகளும் கொத்தடிமைகள் தானே. எவனாவது யோக்கிய நீதிபதி இருக்கானா? எனக்கு தெரிய ஒருத்தனும் இல்லை. என்னை விட இந்தியாவில் வழக்க பார்த்தவே நிறைய கிடையாது. வக்கீலுக்கு இருப்பான், வழக்குக்கு ஒரு வக்கீல்கள் ஜெயிலுக்கு போன எம்மாரி என்ன அளவுக்கு ஜெயிலுக்கு போன வக்கீல் இருக்க மாட்டான். ஜெயிலுக்குள்ள நாங்க என்ன கல் உடைச்சிட்டு இருந்தோம், ஒரு ஆபீஸே நடத்திக்கிட்டு இருந்தோம். என்ன சரி, ஒரு டேபிள், ஒரு 5-6 லெட்டர் பேடு, அவனுக்கு ஆயுதம் இவனுக்கு ஆயுதம், ரெக்கமெண்டேஷன் ஃபைல் வரிசையா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆபீஸ் மாதிரி தான் வச்சிருப்போம். அவ்வளவு கைதுகள். சிறைக்கு செல்வது நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள், வெண்ணிலா அறைகள். இந்த தத்துவத்தை புரியாத வரை நீ நாட்டிலே வாழுகின்றதற்கு அசிங்க அவமான சின்னங்கள். நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள், வெண்ணிலா அறைகள். அது பார்ப்பனர்களுக்கு புரியாது. ஆனால் இதே அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை நான் கட்டவிழ்த்து விட்டால் இந்த நாடு நாளை தாங்குமா சகோதரர்கள்? யோசித்துப்பார். நாளை காலை 1 நிமிட நேரம்
என் மனசாட்சியை நான் அவிழ்த்து வைத்து விட்டு என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே? எத்தனை பெண்களின் வாழ்வு கண்ணீரால் கழுவப்படும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் பொறுமையாக இருக்கிறேன். 126வது ஜெயில் வரை பொறுமையாக இருக்கிறேன். கல் உடைக்க சொல்ல மாட்டேன், பஸ் கண்ணாடி உடைக்க சொல்ல மாட்டேன். நானா அடிப்பேன், நானா வெளியே வந்துருவேன். எதுக்கு பிடிச்சான்னு போலீஸ்காரனுக்கு தெரியாது, ஏன் வாரேன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் இப்படியே ஒரு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டே இருப்போம். என்னை சாகர வரைக்கும் என் மயரை கூட இந்த அரசுகள் எல்லாம் எந்த அரசும் கொடுக்க முடியாது. எம்ஜிஆர், ஜானகி, 3 கவர்னர், கலைஞர், ஜெயலலிதா. உன்னை அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களும் உள்ள போட்டாலும் அதுக்கும் சரி. நானு ஒரு ஆட்டாத இன விடுதலையை நோக்கி செல்லும் பொழுது உடனே விடிவு ஏற்படும் என்று நினைப்பவன் அல்ல. இவனா இனி முஸ்லிம்குவானே தவிர நான் மட்டும் மதவெறியனாக மாறி இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை. மயிர் முஸ்லிமுக்கு டெத் இஸ் நாட் அன் எண்ட், நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஆரம்பம். எனக்கு ஒன்று மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல முஸ்லிம். குழந்தையிலே எங்களுக்கு கத்தியில தொட்டு தேனை தொட்டு தான் எங்க அம்மா சேனை தொட்டு வைப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால நாங்க வாளால் மடிவதை ஒரு வாழ்வின் பெரிய அங்கமாக கருதுகிறவர்கள், மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்துக்கு வழிபோக்கர்களாக வந்தவர்கள் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு குழந்தையிலேயே பக்குவப்படுத்தப்பட்ட மக்கள். அதற்காக வன்முறைகளை கையில் எடுப்பதல்ல. நாங்கள் இதுவரை அம்புகளை நோகவில்லை, நொந்திருந்தமே. ஆனால் இன்று ஒரு பார்ப்பனர்கள் இந்த அக்ரஹாரம் முறை எல்லாம் பண்ணி போடுங்க. ஒரே நைட், இன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்ணனா காத்தால ஒரு அக்ரஹாரம் இருக்காது. நம்ம ஊர் மாவட்ட எஸ்பி திரிபாதி கூட இருக்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் நான் மனசாட்சி அப்படி தள்ளி கலட்டி கீழே வச்சேன்னா தீர்ந்து போச்சு. தற்பெருமை அல்ல சகோதரர்களே, சாதாரண எந்த இல்லைன்னா கவர்மெண்ட் உனக்கு இவ்வளவு என்ன கண்டு பயப்பட மாட்டேன். பாரு, போலீஸ் உட்கார்ந்து வீடியோ புடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கோர்ட்ல கொண்டு. அட குப்பை மயிருடா, மயிறு லட்சம் மசர்ல இது ஒரு மசரு. மசரு மசரு மயிறு நல்லா எழுதிக்கோ. இதெல்லாம் எனக்கு மயிறு, இந்த சட்டங்கள் எனக்கு மயிருக்கு சமமானது என்று என்னை ஒரு அங்கமாக என் ஒடுக்கப்பட்ட மக்களின் 80 கோடி மக்களின் ஒட்டுமொத்த 97% மக்களுக்கு சம அந்தஸ்தும் சம உரிமையும் கிடைக்காத வரை இந்த சட்டங்கள் எங்களுக்கு மயிருக்கு சமமானவை. இதை தெரிந்து கொள். இதற்காக எனக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. 70 ஆண்டுகள் கூட தூக்கில் கூட தொங்க தயாராக இருக்கிறேன். பின்னால் ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு சமுதாயம் வரும். அவர்கள் எங்கள் எலும்புகளை கூட தோண்டி ஒரு நாள் நன்றி செலுத்துவார்கள். வரலாறு எங்களை விடுதலை செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள். அதுவரை இந்த சட்டங்கள், இந்த காவல்துறைகள், இந்த அடக்குமுறைகள், இந்த ராணுவங்கள், இந்திய அரசுகள், மாநில அரசுகள் என்னை பொறுத்த மட்டில் சகோதரர்களே நல்ல தெள்ள தெளிவாக சொல்லுகிறேன், மயிருக்கு சமமானவர்கள். மயிருக்கு சமமானவர்கள். நீ இன்னும் 100 வருஷம் கொடுத்துக்கோ. நாளைக்கு எந்த மேஜிஸ்ட்ரேட் இங்க ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா நீயே வராத, நானே வாரேன். ரிமாண்ட் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, தூக்கு கொடுக்குறியா கொடுத்துட்டு போ, தொங்க கூட தயார். அதற்காக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, சம உரிமை இழக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி 1 நிமிட நேரம் இருந்தால் கூட, அந்த 1 நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டதே என்று வருந்த போவதில்லை சகோதரனே. லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம்? லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிய போவதில்லை. என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும். எனக்கு ஒரு சட்டம், ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்டம், வெங்கட்ராமையனுக்கு ஒரு சட்டம், திரிவாதிக்கு ஒரு சட்டம் இருக்கவே கூடாது. எல்லோருக்கும் ஒரே சட்டம் இருந்தாக வேண்டும். அதுவரை எத்துணை சிறைகள் வந்தால் என்ன, சிலுவைகள் வந்தால் என்ன, சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு செல்பவன் தான் லட்சியவாதி. ஒரு வித்தியாசமான பிறவியாக இருந்து வழிவிட்டு விட்டு போகிறோம். ஜாதி உணர்வை தூண்ட, மத உணர்வை தூண்ட, இந்து முஸ்லிம் இடையே கலவரம் ஊட்ட, இந்து முஸ்லிம் கலவரம் ஊண்டதே ஆரிய பார்ப்பனர்களால் தானே. இந்து முஸ்லிம் கலவரம் ஊண்டதே யாரால்? முஸ்லிம்களின் வருகையாலா? முஸ்லிம்களுடைய வருகை இல்லை என்றால் சகோதரர்களே, இன்று எங்களுடைய முன்னோர்கள் சில காலங்களுக்கு முன்னால் தேவர்களாக இருந்திருக்கலாம், ஆதி திராவிடனாக இருந்திருக்கலாம், பல்லராக இருந்திருக்கலாம், பறையராக இருந்திருக்கலாம், முத்தரையராக இருந்திருக்கலாம், இந்திய மக்களின் திராவிட இனங்களில் ஏதோ ஒரு இனமாக இருந்திருக்கலாம். தங்களுடைய இழிநிலை நீங்குவதற்காக அரபு நாட்டிலிருந்து இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தான் இவர்கள் இறக்குமதி செய்து கொண்டார்களே ஒழிய நாங்களே அரேபியர்கள் அல்ல. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள்,
தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், இந்த வரமுறைக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே நேர்மையான இனம் நாங்கள் மட்டுமே என்று பெருமைப்பட பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்கோ இருந்து ஒரு மார்வாடிங்க வர்றான் புதுக்கோட்டைக்கு. வரும்போது எப்படி வர்றான்? ஒரு பொட்டி தூக்கிட்டு வருவான், 2000 ரூபாய் தூக்கிட்டு வருவான், அல்ல 5000 ரூபாய் தூக்கிட்டு வருவான். ஒரு தொழிற்சாலைக்கு பக்கத்துல குடியிருப்பான், மாடியில வீடு, கீழே சின்ன கடை, ஒரு பொட்டி வச்சுக்கோ, டேபிள் கூட போட மாட்டான், தரையில உட்காந்துவான், 2 மெத்தையை போட்டுவான். மாச கடைசியில உன் வாட்சு, உன் சட்டி, உன் பானை, உன் பொண்டாட்டி தாலி அதை கூட வாங்கி வச்சுட்டு பணம் கொடுப்பான். ஒரு வருஷம் ஆகும், மெதுவா ஒரு மெடிக்கல் ஷாப் வைப்பான். 2 வருஷம் ஆகும், ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருவான். உன் வட்டி பணம் ஒரு நாள் போய் அந்த மார்வாடிட்டு ஒரு 10 ரூபா வட்டி தள்ளி கேளு, கொடுக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒரு சாராய தொழிற்சாலை எடுப்பான், அப்புறம் 2 பிராந்தி ஷாப் எடுப்பான். உன் உழைப்பை உறிஞ்சி தின்னுகிற ஒரு கூட்டம், உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த மார்வாடிகள் கூட்டம். அப்படி எங்கேயாவது எங்க பாய்க முஸ்லிம்க வேற்றின சகோதரனோட வட்டியை கொடுத்து அவன்கிட்ட சாராயத்தை கொடுத்து உடல் நலத்துக்கு கெடுதி விளைவிச்சிருக்கானா? செய்ய மாட்டான். பள்ளிவாசல்ல அவனுக்கு வாரம் சொல்லி கொடுத்துருவாங்க, பாய் கலப்படம் பண்ணாத, அல்லாஹ் ஒன்னிய கபூர் குழியில சுடுகாட்டுல தேல் கடிக்க விடுவான், பாம்பு கடிக்க விடுவான்னு சொல்லிடுவான். பாய் பயந்துருவார். நீ எந்த முஸ்லீம் கடையிலையும் போய் பார், கலப்படம் இருக்காது. எந்த சகோதரன் எந்த முஸ்லீம் கடைக்கு நீங்க போய் கேளுங்க, பாய் ஆண்டவனுக்கு பொதுவா அல்லாஹ்வுக்கு பொதுவா சொல்லு பாய், இது கலப்படமா பாய்னு. அவன் பித்தலாட்டம் பேச மாட்டான். பேசினான்னா அவங்க அம்மா அவனை முஸ்லீமுக்கு பெற்றிருக்க மாட்டான்னு அர்த்தம். எந்த முஸ்லீமாவது உங்கள்கிட்ட வட்டி கிட்டு உன் உழைப்பை உறிஞ்சி திங்கிறானா? திங்க மாட்டான். எவனாவது உங்கள்கிட்ட முஸ்லீம்கள் கலப்பட வியாபாரம் பண்ணியோ கள்ளச்சாராய வித்த செய்வானா? அவன் பாட்டுக்கு ஒரு மூலையில ஒழுக்கமா தொழுவான், தொப்பை போடுவான், அவன் பாட்டுக்கு போவான், கறி எரிய வாங்குவான், தின்னு ஓடுவான், ஒன்னையும் கூப்பிடுவான், விருந்து வைப்பான். பாத்தீங்களா? வேற முஸ்லிம்களால இந்த பகுதியில யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் சகோதரர்களே. நீங்க சாமி கும்பிடும் போது குறுக்க வந்து கொட்டடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு, டேய் நாங்கெல்லாம் துளுக்க, நீ எல்லாம் இந்து, மொத்தம் வெட்டி போடுவேன், சீவி போடுவேன் அப்படின்னு ரகலை பண்ணிருக்கானா? சொல்லு. எந்த இன சகோதரர்கள்? இவ்வளவு பேர் வேற்று மக்கள் வந்திருக்கீங்களே, 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சம் ரூபாய். இது என் தாயின் மீது ஆணை, நான் வணங்குகின்ற இறைவன் மீது ஆணை. ஒரு முஸ்லிமால் மைக்கில் வந்துச்சார முதல்ல சொல்லுங்கடா, கோர்ட்ல சொல்லுங்கப்பா, நீ சாமி கும்பிடாத, டேய் கோயில விடுறா அப்படின்னு இருக்கானா? கோயிலுக்குள்ள வந்து உன்னுடைய வழிபாட்டு உரிமைகளை முடக்கியதாக நீங்க மாத்திரமல்ல, கடந்த 100 ஆண்டு காலமாக இங்க போலீஸ் ஸ்டேஷன் இயங்குகிறது. இந்த மாவட்ட எஸ்பி ஆண்மை இருந்தால், திராணி இருந்தால் ஒரு ரெக்கார்டு கொடுக்கட்டும். நாளையே இந்து மதத்தின் சங்கர மதத்தின் கக்கூசுகளை கழுவ நான் தயாராக இருக்கிறேன். சொல்லுங்க, எங்கேயாவது எங்க முஸ்லிம்களால உங்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கோ அல்லது உங்களுடைய உழைப்பு, உங்கள் ரத்தம், உங்கள் உதிரம், உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய உயிர், இவைகளுக்கு ஒரு இஸ்லாமியர்களால் ஆபத்து என்று சொல்லுங்கள். அந்த இஸ்லாமியனை நடு நோட்டில் நிறுத்தி செருப்பால் அடிக்கின்றேன். ஒரு ஒழுக்கத்தை போதித்த ஒரு மார்க்கம் இந்த இந்தியாவுக்கு வெடிவை உண்டு பண்ணி இழிநிலையிலிருந்து சூத்திரன் என்று எங்களை சொல்லி, தேவடியா மகன் என்று எங்களை முத்திரை குத்தி, எங்கள் தாயின் கற்பையை அசிங்கப்படுத்திய ஒரு இந்து மதத்தின் இழிவிலிருந்து நீங்கி விடுதலை பெற்ற மக்கள் தான் இந்த இஸ்லாமிய மக்கள். என்றோ தெளிவு பெற்றான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அது பொறுக்காத பார்ப்பன பனியா கூட்டம் அன்றாட பள்ளிவாசல்கிட்ட போய் கொட்டடிப்பீங்க, பள்ளிவாசல்கிட்ட போய் ரகலை பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டம். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை என்றால் சகோதரர்களே, பழனிக்கு இந்த புதுக்கோட்டையிலிருந்து எமுட்டோ செட்டிமார் நடந்து வர்றாங்க. நகரத்தார்னு சொல்ற செட்டியார்கள். எவனாவது முஸ்லீம் அடிச்சிருக்கான? அவனை ஐயப்ப சாமி கோயிலுக்கு எவ்வளவோ 1000 பேர் போறீங்க, எவனாவது முஸ்லீம் போய் அடிச்சிருக்கானா? இந்த ஒரு மாதச்சோத் RSS கார தேவடியாவைய போகும்போது மட்டும்தான் தகராறு வருது. ஏன்? சில அதிகாரிகள், பிஜேபியால் மூளைச்சலவைக்கு ஆளான சில அதிகாரிகள் வடநாட்டிலிருந்து இங்கு வந்து இருந்து கொண்டு அவர்கள் எஸ்பிக்களாகவும் கலெக்டர்களாகவும் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் மதக்கலவரமே உற்பத்தியாகிறது. திடீர்னு ஒரு பள்ளியாசல் கிட்ட போவான், கொட்டெடுத்து கல் எடுத்து அடிப்பான், அவன் முஸ்லீம் பொறுக்காம 2 அடிப்பான், 2 பேரும் சண்டை வந்துடும். இந்துக்களே இதெல்லாம் பாகிஸ்தான் ஆனா ஆயிட்டு போகுதுடா. இந்துஸ்தான் ஆக்க நீ பார்க்கும்போது அவன் பாகிஸ்தான் ஆக்க என்னடா தப்பு? மதசார்பற்ற இந்த இந்தியாவை ஹிந்துஸ்தான் என்று நீ சொல்ல உனக்கு உரிமை இருக்கும் பொழுது நான் யோசிச்சு
யோசிச்சு பாக்குறேன். என்னது இந்துஸ்தான்ங்கிறா? இந்துஸ்தான் யாரு? இங்க இருக்கிற ஆதி திராவிடனுக்கும் தேவருக்கும் நாடாருக்கும் வன்னி இருக்குமா? அல்ல. 2% பாப்பானுக்கு. என்னடா இந்துஸ்தான்? செருப்பால் அடிப்பேன். இந்துஸ்தான் சொன்னா செருப்பு கழட்டி அடிப்பேன். இந்தியான்னு சொல்லல நான் இருக்கேன். இந்துஸ்தான் சொன்னா இந்துஸ்தான் செருப்பு கழட்டி அடிப்பேன். மதசார்பற்ற இந்த நாடு, மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்த நாம் இந்த ஒரு இளைநிலை நீங்கி எங்க முஸ்லிம்கள்ட்ட வேறுபாடு இருக்கா? கட்டி பிடிச்சுக்கோ, ஒரே தட்டுல தின்னுக்கோ. நீ திம்பியாடா? ஒத்துக்குவியாடா? நீ இன்னொரு இனத்தான பார்த்து தாழ்த்தப்பட்டவன் சொல்றியே. ஒரே கடவுள். நன்றாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை. இன்று நேற்றல்ல, நாம் சிந்திக்காததின் விளைவுதான் மதம் ஆச்சரியங்களும் ஜாதி கலவரங்களும். இந்த மாவட்டத்தில் 4-5 ஜாதி கலவரம். என்னுடைய காரணம்? யாரால் ஏற்பட்ட இந்த பிளவு? இந்த பார்ப்பனர்கள் காலங்காலமாக பிடித்து வருகிற ஒரே தந்திரம். இப்ப முத்தரையர் கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க, ஒரு ஒதுக்கீடு கேட்பான். டக்குன்னு அவன் சங்கம் போடுறவன் தலையில ஏதாவது ஒண்ணு பண்ண ஒரு கலவரத்தை மூட்டி விட்டுவான். தேவமாரெல்லாம் ஒன்னா சேர்றான்னு வை. ஒரு காலத்துல முத்துராமலிங்க தேவர்லாம் எங்க வீட்டுக்கு வந்து தங்குவார். நான் தான் முதல் உசிலம்பட்டியில மூக்கியா தேவரை கூட்டிக்கிட்டு போய் பாஸ்கர தொண்டைமான் IAS உடைய மருமக நடராஜன் IAS இருந்தார். அவரு கடல்ல விழுந்து கன்னியாகுமரியில இறந்து போயிட்டார். நான் சொல்றதெல்லாம் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு, 25 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ மூக்கியா தேவர்கிட்ட வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு கல்லூரி கட்டலாம், கல்லர் ரெக்ளமேஷன் ஃபண்டுன்னு வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல CTCன்னு ஒரு ஆக்ட் போட்டிருந்தாங்க, கிரிமினல் ட்ரைப் கண்ட்ரோல் ஆக்ட். அதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துல புரட்சி வீரர்களாக எழுந்த வெள்ளையத்தேவன் தான் பெரிய வீரன். கட்டபொம்மனை விட வெள்ளையக்காரன் வெள்ளைத்தேவன் பெரிய வீரன். அந்த வெள்ளையத்தேவன் பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் கட்டபொம்மன் பேர்ல உயிரா இருந்தாங்க. கட்டபொம்மன் தெலுங்கன், ஆனா வெள்ளையத்தேவன் தமிழன். அவன் வறுமக்கலை நல்லா கத்து வச்சிருந்தான். வறுமக்கலை, அந்த வறுமக்கலை எப்படின்னா நாடி நரம்புல அடிச்சா விழுந்துரும். அது கடைசி வரைக்கும் மூக்கியா தேவர்கிட்ட அந்த கலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த பொட்ட முண்டபின்னு போயிட்டானுங்களே, ஒரிஜினல் தேவனா இருக்கான். ஒரு காலத்துல ஒரு மூக்கியா தேவர் முத்துராமலிங்க தேவர்லாம் வர்றாங்கன்னா குளவை கொட்டி நின்று மக்கள் மடிக்காசு போட்டு அனுப்புவாங்க. இன்றைக்கு அந்த புனிதங்கள் போச்சு. முத்துராமலிங்க தேவர் வயற்காட்டுல பசும்பொன் மாவட்டத்துக்கு வந்தாருன்னா அவங்க ஊர்ல வயல்ல அப்படி பூச்சி விடுவார், குதிரை மேல உட்காருவார், ஏழைப்பாளையில கூப்பிட்டாக்கிட்டு போவார். MP-க்கு நிற்பார், MLA-க்கு நிற்பார், தொகுதிக்க போக மாட்டார், ஜெயிப்பார். அந்த காலத்திலே காந்தி எடுத்து ஃபார்வர்ட் பிளாக் நடத்தினார். அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வீரன், தூய்மையான அரசியல்வாதி. இப்ப அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தலைவர்கள். நான்லாம் 20-25 வருஷம் அவங்களோட நகமும் சதையுமா இருந்து வாழ்ந்தேன். முத்துராமலிங்க தேவருக்கு பால் கொடுத்ததே ஒரு முஸ்லிம் மாது தான் தெரியுமா? தாய்ப்பால் கொடுத்தது. கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா பாப்பானுங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன ஒரு சாதாரண ஆசாரி, அவரு பேர்ல ஒரு கொலை கேஸ் போட்டான். கடைசியில் அவரு கண்ணு தெரியாம செத்து போனார். நான் பார்த்த ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணு தெரியாம இருந்து மூக்கியா தேவர் 300 ரூபாய் நம்ம கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவன் வயிற கடுக்கனுக்கு பாப்பாஜி கூட அவட்ட போய் புள்ள பெற்றுக்கிட்டான். ஒரு காலத்துல அப்படியே சொல்லி சொல்லி மிதிக்கும். அதே மேல வரோடாம அவனை அமுக்கணும். அடுத்து என்ன பண்ணா, NS கிருஷ்ணன் கொஞ்சம் சினிமாவில் ஃபேமஸா வந்தார். அவரையும் ஒரு கொலை கேஸ்ல போட்டான். கடைசிக்கு அவர் பொண்டாட்டி மதுரம் பிராத்தல் நடத்தி சாகிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் திராவிட இயக்கங்கள்னு பேசினான். முரசொலி மாறன் அவன் எல்லாம் அவனுக்கு ஒரு பாப்பாத்தியை செட்டப் பண்ணி விட்டானுங்க. அவன் சன் டிவியில எதிர்காலம் புதிர்காலம் நடத்தி ஒரு சீரழிவு கலாச்சாரம். ஏன்னா அவன் பொண்டாட்டி ஒரு பாப்பாத்தி, இவன் எல்லாம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான், ராயப்பேட்டால எமர்ஜென்சி பீரியட், கலைஞர் கவர்மெண்ட் ஒன்னா இருக்கிற நேரத்துல இவன் என்ன பண்ணி போட்டான், தாமரக்கணி மாதிரி மெட்ராஸ்ல ஒருத்தர் இருப்பான், சாராயாவாரி, எம்ஜிஆர் JPR அடிச்சு போட்டான் ஸ்கூட்டர்ல வந்து. அவன் அப்போ ஒரு சின்ன பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தான், சும்மா 2 பக்கம். அவர் பத்திரிகையாளர் சங்கத்துல புகார் கொடுத்தான். புடிச்சு மூடி போடுவாங்க என்னமோன்ட்டு இவனை புடிச்சு மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து இவன் பான் பராட் போடுறான், அதனால இவனுக்கு மென்டல் ஆயிட்டான்னு சும்மா ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். அப்ப ஆரம்பத்துல திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சான். சரி இவன் ஏதாவது முன்னுக்கு வருவான்னு பார்த்தோம்.
அப்புறம் அந்த கேஸ் குளோஸ் ஆச்சு. பான் பொராக்குக்கும் பைத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த நேரத்துல நரம்பு தளர்ச்சி வரும், அது ஒரு காரணம். ஆனா அதுதான் காரணம். நாங்க சும்மா பொழுது விட்டோம். அப்புறம் என்ன, ரஜினிகாந்த் அவனுக்கு ஒரு பாப்பாத்தி ஒய்ஜி மகேந்திரனோட குழந்தையா பொண்டாட்டியோட அக்கால கட்டி கொடுத்தாங்க ஒரு பாப்பாத்தியா லத்தான். அதே உடனே நான் ராகவேந்திர ஆச்சாரியார்ட்டான். சரி போ. அது பாக்கியராஜன் கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல வெள்ளாங்கோயில்ல ஒரு அம்மா நர்சம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பையன் சும்மா வருவான், அப்படி எங்க நம்ம உட்காந்து பேசிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் கலை நுணுக்கங்க மெட்ராஸ் கூட்டு வந்து ஒரு செட்டப் பண்ணி விட்டோம். அவன் முதல்ல ஆரம்பத்துல பெரியாரு திராவிடம் பேசினான். கடைசியில அவனுக்கு ஒரு பாப்பாத்தி பூர்ணிமான்னு மாட்டினான். இப்ப பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறான். அவன் புத்தகத்தை வாங்கி பாருங்க, அவர் ஒரு கவிஞன் ஆயிட்டான். அப்புறம் டி ராஜேந்திரன் ஒரு பையன், அவன் அப்படித்தான் முதல்ல வந்தான். அவனி அப்படிதான் ஒரு திராவிடம் பரம்பரை ஊனா. அவன் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இப்ராஹிம்னு படக்கார இருந்தார். அவரை பிடிச்சி செட்டப் பண்ணி படம் கடை அடிச்சான். மேல வந்தான். அவனுக்கு ஒரு பாப்பாத்தி செட்டானா. உஷா சொர்ணமுகி நாட்டியக்காரியோட அவன் இப்போ நான் அனுமான் பூஜை செய்யாமல் அரசே ஆக மாட்டேங்கிறான். பார்த்தோம். எவன் கூட நம்ம போனோம்னாலும் எம்ஜிஆர் அவன் ஜானகிங்கிற பாப்பான கட்டினான். அவன் அப்படி அமட்டோட ஒருத்தன் திராவிடமே இயக்கமே தமிழனேன்னு கத்துவான். கொஞ்சம் பெருசான ஒரு பொம்பளை பார்த்தோன்னா அப்படியே சொல்றதுன்னு கீழே இறங்கி ரகுபதி ராகவர் ராஜா ராமாங்கோக்கால ஓலிங்களா நாடு இது ஒரு என்னைக்கு அன்று முதல் இன்று வரை அசையாமல் இருக்கிறோம். டாக்டர் ராம்தாஸ் ஒரு ஆள் தான் சொன்னார். என்ன சொன்னார்? பார்ப்பனர்களை கட்சியில் சேர்க்க மாட்டோம், பார்ப்பனர்களே இந்தியா விட்டு வெளியேறுங்கள், குயிட் ஆரியன்ஸ் குயிட் இந்தியா என்று ஒரு ரெசல்யூஷன் போட்டார். அதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு தெளிவான முடிவெடுத்து வன்னியர் சங்கம், முஸ்லிம்கள், தேவர்கள், கவுண்டர்கள், ஆதி திராவிடர்கள், முதலையார்கள், முத்தரையார்கள், நம்ம இந்த 10 ஜாதி மட்டும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் ஓட்டுன்னு முடிவு பண்ணா இந்தியாவின் தலையெழுத்தை 2 நாளில் மாற்றிவிடலாம். முஸ்லிம் இப்ப இந்த மாவட்டத்திலேயே முஸ்லிம்கள், ஆதி திராவிடர், முத்திரையர், முக்குளத்தோர்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், கல்லர்களோ அகமுடியார்களோ, முக்குளத்தோர் கல்லர் மரவரே வேண்டாம், ஒரே தேவர், அதோட நிறுத்து, பிரிச்சு விட்டுருவான். இவன் செஞ்ச சதியல். உடனே நம்ம ஒன்னா கூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாவட்டத்துல வேற எவனா அது வாலாட்ட முடியுமா? முடியுங்களா? ஜெயலலிதா வந்தாலும் சிறப்பு கல்வி அடிச்சு வரலாம். செய்வீங்களா? உன் ஜாதி நீ வாழ நாங்கள் கூட எங்களுக்கு முஸ்லிம்கே கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு சாகர வரைக்கும் ஆட்சி அதிகாரம் வேண்டாம், நீங்களாவது நல்லா இருக்க நாங்கள் தோல் கொடுக்க தயார் என்று கூறுகின்ற கூட்டம். எங்க ஜமாத்தை நான் 5 நிமிஷத்துல சரி கட்டி போடுவேன். ஏன்னா எங்க ஜமாத்தை நான் 5 நிமிஷத்துல எங்களுக்கு ஆட்சி வேணா அதிகாரம் வேணா, இனத்தை சார்ந்த எங்கள் மூதாதையர்களாகிய நீங்களாவது ஆளுங்கள். எங்கேயோ கைபரிலிருந்தும் போலனிலிருந்தும் கோடம்பாக்கத்திலிருந்து வந்த வேசிகளும் தாசிகளும் இந்த நாட்டை ஆள்வதை விட இந்த மண்ணின் மைதர்களாகிய நீங்கள் ஆள்வதற்காக நாங்கள் உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். உங்களுக்காக 1.5 கோடி என 20 கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே நாங்கள் உயிர் கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா சகோதரர்களே? உங்களுக்குள் உள்ள மதமாச்சரியங்கள், ஜாதி மாச்சரியங்கள்லாம் தூக்கி வீசிவிட்டு அரசியல்ல ஒன்னா உட்காருவான், மற்ற கதையை அப்புறம் பேசுவான் முடிவு பண்ணுவோமா? ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் நம்ம கொளுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆவணத்துல இருந்து என்ன ஒரு ஆலங்குடி இருந்து வந்து எத்தனையோ கோடி ரூபாய் சொத்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா ஆதி திராவிட பெருமக்களே, என்றாவது ஒரு நாள் அவன் 1.5 கோடி போய் சொல்றான். இந்த ஊருக்கு அருகில் உள்ள நம் இனத்தவர் 13 கடைகள் கட்டிடங்களை யாரோ கருங்காலிகள் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். சேதத்தின் மதிப்பு 1.5 கோடி. இதுவரை காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை பற்றி பேசும்படி டிட்டாச்மெண்ட் என்னன்னு பாருங்க. நாங்க போய் பார்த்தது பெருசாகிறதுக்கு முன்னாடி மக்கள் காவலர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் சுற்றுப்பயணம், சாதி கலவர பகுதிகளில் நல்லிணக்க பயணம் 12/8/94 வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை ஆவணம், கைகாட்டி, வெட்டன் விடுதி, ஆலங்குடி, பொன்னன் விடுதி,
கருக்காக்குறிச்சி, வடகாடு மற்ற அனைத்து பகுதிகள். ஒடுக்கப்பட்ட மக்களே, உழைக்கும் பாட்டாளிகளே, சாதி உணர்வால் இடஒதுக்கீடு மற்றும் உரிமைகள் கேட்போம். நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் வெறித்தனம் ஒழிப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி, தஞ்சை புதுவை மாவட்டம். இன்னைக்கு நானும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் 2 கோடி வன்னியர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அதுல 1.25 கோடி பேர் அவர் பின்னாடி இருக்காங்க. நாங்க முஸ்லிம்கள் 14 மாவட்டத்துல நிம்மதியா இருக்கும். எங்க ஊருக்குள்ள இந்த RSS காலிகள் பேசிட்டு போயிட முடியாது. இந்த 14 மாவட்டத்துக்குள்ள ஜாதி கலவரம் கிடையாது, மத கலவரம் கிடையாது. இந்த கூட்டங்களை அரசாங்கமே காசு கொடுத்து போடணும். பீஸ் கமிட்டி போடுறதுக்கு பதிலா இந்த கூட்டம் நீ இந்த எஸ்பி நாளைக்கு எனக்கு பர்மிட் பண்ணட்டும், இந்த இடத்துக்கு நான் போய் அந்த பிரச்சனையை நான் முடிச்சு விட்டு வரணும் இல்லையா, விட மாட்டான். ஏன்? இவனுக்கு தொழிலே நம்மளை பிரிச்சு வைக்கத்தானே இவனே அதிகாரியா வந்திருக்கான். இவரே இதே எஸ்பி தஞ்சாவூர்ல இருந்தார். என்னாச்சு? மேல திருப்பந்துருத்தி, நாச்சியார் கோயில், கும்பகோணம், ஆடுதுறை, திருவையாறு மத கலவரம் வந்துச்சு. இதே எஸ்பி நாகப்பட்டினத்தில் இருந்தார். முத்துப்பேட்டை, அத்திக்கடை, கூத்தாநல்லூர் வரைக்கும் கலவரம் வந்துச்சு. நாகூர். ஏன்? இவருக்கு லோக்கல் சென்ஸ் கிடையாது. சும்மா வெத்தலை போட்டுக்கிட்டு நல்ல மனுஷன், லஞ்சம் கஞ்சம் வாங்க மாட்டாரு. வேலை தெரியாது, எவன்ட்ட எப்படி பேசணும் தெரியாது. இல்ல தமிழ் பேசுவாங்க. ஆமாங்க, வேலை தெரியாது, அப்பாவி மனுஷன். நாங்க என்ன சொல்றோம், இங்க முஸ்லிமையும் போடாத, ஒரு வன்னியரை போடு. அவன் யார பேசி எப்படி சரி பண்ணுமோ சரி பண்ணி போடுவோம் இல்லையா? எங்கிட்டு இருந்த இவ்வளவு கலவரம் காரணம் என்ன? புலனாய்வுத்துறை சரியாக இயங்கவில்லை. அதற்கு காரணம் மாவட்ட எஸ்பிக்கு பொழுதன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி குழப்பம் நடக்கும்? ஏன் வரி பணத்துல நீ சாமி கூட ஒப்புன்னு சொத்தா எந்த கலெக்டர் கூத்து விளக்கு ஆத்துறா முன்னாடி ரிப்பன் வெட்டுறா. வேற என்னடா வேலை செஞ்சீங்க நீங்க இந்த மாவட்டத்துல சொல்லு? சாம்ராஜ்யமா இருந்துச்சு. சரி, முத்துராமலிங்க தேவர் கதைக்கு வர. முக்கிய தேவர் எந்த இடத்துல மாடு மேய்ச்சாரோ அந்த இடத்திலேயே நாங்க ஒரு கல்லூரி கட்டணும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கலை கல்லூரி உசிலம்பட்டியில 240 மார்க் உள்ளவனுக்கு தான் சீட்டணும். அப்புறம் வள்ளியூர்ல ஒரு கல்லூரி கட்டணும். அப்போ தேவமார்களோட அவ்வளவு ஐக்கியமா இருந்தோம். அப்புறம் கவுண்டர்களோட சேர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் அங்கெல்லாம் போட்டோம். செங்கோட்டையெல்லாம் எனக்கு பக்கத்துக்காரு தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த ஊர்ல யாரும் எதிரி இல்லை, எந்த இனத்தவனும் எதிரி இல்லை இன்னைக்கு வரைக்கும். உங்க ஊருக்கு நான் எந்த கெடுதியும் செய்யவல்ல. நன்மை ஏதாவது வேணும்னா போலீஸ் அத்துமீறல் இல்ல மந்திரி பேச்சு கேட்டு உங்களை மிதிக்கிறான் அப்படின்னா உடனே என் தொலைபேசியோட தொடர்பு கொள்ளுங்க, ஷரீப் தொடர்பு கொள்ளுங்க. அங்க டிஜிபியை பார்த்து 5 நிமிஷத்துல நான் சால்வ் பண்ணி தரேன். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாது. ஷரீப் தெரியும், 6 சென்னை நம்பரா 617357 61. ஆமா, பெட்டிஷனா எழுதி எங்க வீட்டு அட்ரஸே மறந்து போச்சு. நீங்க ஒண்ணு வேண்டியதில்ல, சென்னை 82 போட்டா எனக்கு வந்துடும். பழனி பாபா சென்னை 82 போடுங்க, எனக்கு வந்துடும். ஆமா, அல்ல கரெக்டா வச்சிருப்பேன். இந்த டெலிபோன்லாம் டேப் பண்ணா ஆபீஸ பேத்துருவேன். நான் ஆபீஸ் பேத்துருவேன். என்ன பாருங்க, தஸ்லிமா நஸ்ரின் ஒரு பொம்பளை எங்க நபிநாயகத்தை கேவலமா எழுதி போட்டாரு. முஸ்லிம்கள் பேசி போட்டாரு, எதிர்ப்பு தெரிவிச்சோம். உரிமை பாதிக்குது மசுரு மட்டேன்னு கத்துறானுங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை பேப்பரும் போன வாரம் கத்துனான். இன்னைக்கு ராஜீவ் காந்தி அவனை ஒரு வரி எழுதி போட்டானாமா வெங்கட்ராமையா. என்ன கத்துற? ராஜீவ் காந்தி யாரு? ஒரு சாதாரண மனுஷன். 3000 சீக்கியர்களை தாலிகளை அறுத்து விதவைகளாக்கிய ஒரு அயோக்கியன். 3000 அப்பாவி சீக்கியர்களை கொன்றவன். பிரதமராக பதவி ஏற்கும் பொழுதே சீக்கிய ராஜபுத்திரர் பிற்படுத்தப்பட்ட மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்களின் இரத்த குவியலில் தான் அவன் இரத்த திலகமிட்டு பிரதமரானான். அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன். அவன் சாவுக்காக இன்று வரை வருந்தாக ஒருவன் இருக்கிறேன் என்றால் நான் தான். ஆனால் எனக்கு 30 ஆண்டு காலம் நண்பனாக இருந்தவன். இதை விட பியூட்டி என்னன்னா, அவன் மேரேஜுக்கு கையெழுத்து போடுறான் பார் ஸ்பான்சர்ல, அது நான் தான். இருந்தாலும் speak for justice even if it affects your own kith and kin. உன் சொந்த உயிர் உறுப்புகளே
சொந்த உறவுகளே பாதிக்கப்படுமானாலும் நீங்கள் நீதி பகருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்தில் பிறந்தவன். எங்க அப்பாவே தப்பு பண்ணாலும் தப்பு என்று சொல்லித்தான் எங்களுடைய திருக்குறான் சொன்னது. ராஜீவ் காந்தி 3000 சீக்கியர்களை விதவியாக்கினார். அவங்க அம்மா 13,000 பேரை விதவியாக்கினார். அதனாலதான் நான் அறந்தாங்கில பேசும்போது சுட்டது தப்பில்லைன்னு. என்ன பாதிக்கப்பட்டவனுக்கு தான் ஆழம் தெரியும். அந்த சீக்கிய பெண்கள் பட்ட பாடுகளை எல்லாம் நான் போய் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன். என்ன சொன்னா, 3000 பேர் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில மரம் உழுகும் போது நிலம் அதிரத்தான் செய்யணும். என்ன சீப்பான எக்ஸ்பிளனேஷன். நாளைக்கு நான் 2 குண்டு வைக்கிறேன், நீங்க 50 பேரு சாகுங்க. நான் கூல உட்காந்து மரம் அதிரும் போது நிலம் அதிரத்தான் ஒளி. நாடு ரோட்ல அனாத போனமா செத்தன். அவனை எழுதி போட்டானாமா, இம்பிட்டு பேர் கத்தறிய. அப்ப அந்த தஸ்லிமா நஸ்ரீன் எழுதுறதுக்கு மாத்திரம் பேச்சுரிமை எழுத்துரிமை கட்ட பார்ப்பன பணியா துரோகிகளே, ஏன் இந்த வெங்கட்ராமனை மட்டும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? ஏன் அவன் ஐயங்கார் ஐயர் சண்டை, ராமன் கோயில் கத்துறவங்க ஐயங்காருங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் ஊரு, முதல் ஊர் தான், ஃபர்ஸ்ட் தானே. கேசட் யாராவது கேட்டவங்க இந்த ஊர்ல இருக்கீங்களா? அதாவது இங்க சிவ வழிபாடு இருந்த ஊர். திராவிடர்கள் ஹாரப்பா மோஞ்சாதாராக்கள் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். யாரு? நம்ம முன்னோர்கள். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பார்த்தாரு, இந்த நாய்கள்கிட்ட நம்ம மூதாதைகள் வாழ்ந்த இடம் இது, இவன்கிட்ட விட்டுட்டு போனா நாளைக்கு இவன் ஏதாவது பண்ணி போடுவான். பாகிஸ்தான் பிரிக்கும் போதே சிந்து சமவெளி நாகரிகம் உள்ள எங்களுடைய மூதாதையர்களுடைய இடத்தை பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிட்டார். இன்னைக்கு திராவிடர்கள் சொல்லக்கூடிய வாழ்ந்த தடயங்களும் ஆதாரங்களும் எங்க இருக்கிறது? பாகிஸ்தான். வருஷம் 100 கோடி ரூபாய் செலவு செய்து முனைமழுங்காமல் வைத்திருக்கிறார்கள். ஏன்? அது எங்களுடைய பரம்பரையை காட்டுகிறது. ஒரு காலத்தில் இழிவானவர்களாக, இழிவு பட்டங்களை சுமந்தவர்களாக, வேசி மக்கள் தாசி மக்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவலப்படுத்தப்பட்டு ஒரு ஓரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்த நாங்கள் விடுதலை பெற்று இஸ்லாமியர்களாக மாறிய பின் தான் எங்களுக்குள் சமத்துவம், சமாந்தஸ்து, உலக சகோதரத்துவத்தை நாங்கள் கண்டோம். அதனுடைய நினைவு சின்னம் இன்று பாகிஸ்தானில் இருக்கின்றது. அன்னைக்கே ஜின்னா விவரமா அதை பிரிச்சு வாங்கிட்டு போனார். இல்லைன்னா இந்த நாய் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? இந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் ஆரியனுடைய அடையாளம் தெரிஞ்சுக்கும்னு இங்கதான் சீதை வெளிக்கு இருந்தா, இங்கதான் முருக மூத்திரம் இருந்தான், 50 பேரும் போய் இருந்து அதையும் அழிச்சிருக்கான். நல்ல வேலை தான் அவங்கிட்ட மாட்டுச்சு. அதனால தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட். எப்படி இந்த நோட்ஸ் எடுத்துக்கோ, தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட். கேஸ் போட்டு பாரு, கோர்ட்ல பேசிக்கலாம். எப்படி இவன் நீ மதவெறியன் பாகிஸ்தானின் கைகூலின் தத்துவானி அடிச்சு விட்டுருக்கான, அவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட். இது சொல்றேன். என்ன பண்ணுவான் தெரியுமா? இன்னைக்கு டிரான்ஸ்மிட்டர் போட்டு மேல எல்லாம் உடனே இந்து முன்னணிக்காரன் கூட போஸ்ட் ஒட்டி பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லி பழனி பாபாவை கைது செய்யுமா. எங்களுடைய மூதாதையர்கள் சொத்தான திராவிட நாகரிகம் வாழ்ந்த, சிந்து சமவெளி நாகரிகம் வாழ்ந்த ஹாராப்பா மோஞ்சாதாரா இடங்களை பாதுகாத்து வைப்பதற்காக பாகிஸ்தானுக்கு நன்றி கூறியது தவறு என்று எந்த நீதிமன்றம் சொல்லுகிறதோ அந்த நீதிமன்றத்தை செருப்பால் அடிக்க நான் தயங்க மாட்டேன், மயங்க மாட்டேன். எப்படி செம்மடி அவனுக்கு. காஞ்சி சங்கர மடத்தை இடிக்க போவதாக மிரட்டல் போட்டு உங்க ஊர் பேப்பர்ல வந்திருக்குது. ஆகஸ்ட் 1, 1994 தினத்தன்மணி. எங்க ஊர்ல வரல. காஞ்சி சங்கர மடத்தை செப்டம்பர் 1ஆம் தேதி இடிக்க போவதாக தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் துண்டு பிரச்சாரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது தப்பில்லை. சங்கர மடத்தை இடிக்கிறது தப்பில்லை. ஏன்? உங்க ஊர்ல ஒரு புறம்போக்கு இருக்கு, அதுல நீ நிலம் கட்டினா என்ன பண்றான் கவர்மெண்ட்? இடிச்சு தரலாம். கவர்மெண்ட் இடிக்கலைன்னா பொதுமக்களாகிய நாம இடிச்சு தரலாம். 1902 அது புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, ரெவன்யூ ரெக்கார்டு. அதுல இவன் சங்கர மடத்தை கட்டிக்கிட்டு விடுறான். 400 வருஷமா நாங்க இங்க இருக்காங்க. ஏன்டா டே, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ கும்பகோணத்துல குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த, ஆதிசங்கரர் உண்டாக்கின மடத்துல இல்லையே நீ. புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான், அதை இடிக்க அவன் போறான். ஏன் போறான்? அது ஒடுக்கப்பட்டவனுக்கு உரிய நிலம்.
அதனால ஒடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு போறான். பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு நாள் குறிச்சால அதுக்கு கவுண்டரா இவங்க செய்யறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் குரூப் துண்டு பிரச்சாரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த துண்டு பிரச்சாரத்தை தம்பி நீங்க இடிச்சீங்கன்னா கேஸ் நான் நடத்தித்தாருங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆமா நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க, நான் தான் கொண்டு வைக்கிறேன்னு பேசிட்டு இருந்தானுங்க. அவர் எவனை இடிக்க போறானமா? இந்த துண்டு பிரச்சாரத்தை பாஜக தலைவர் எல்கே அத்வானி கோவையில் சனி என்று செய்தியாளர்களிடம் காட்டினார். செப்டம்பர் 94 சங்கரமட இடிப்பு போராட்டம் என தலைப்பிடப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ள இந்த துண்டு பிரச்சாரத்தை பார்ப்பனிய எதிர்ப்புடன் தொடங்கி நம் அவமானம் துடைக்க, ஜாதி அகங்காரம் எரிக்க, மானம் காக்க, மனத்தை இடிக்க குறித்த நாள் செப்டம்பர் 1 என கடைசி வாசகம் முடிகிறது. இந்த துண்டு பிரச்சாரத்தையும் புனித போராளி இதழின் ஆசிரியர் பழனி பாபா கையெழுத்துடன் கூடிய கடிதம் ஒன்றினையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல்கே அத்வானி செய்தியாளர்களிடம் கொடுத்தார். பழனி பாபாவின் கடிதம், இந்த துண்டு பிரச்சாரம் ஆகியவற்றை பார்க்கும்போது இது மிகவும் கடுமையான விஷயம் என்பது புரிகிறது. அவருக்கு துண்டு பிரச்சாரமும் என் கடிதமும் கடுமையான விஷயமா தெரியுதில்ல. கொஞ்சம் மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். மிகவும் கடுமையான விஷயம் என்பது புரிகிறது. இதில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான ISI தொடர்பு இருக்கிறது. லெட்டர் நான் எழுதியிருக்கிறேன், நோட்டீஸ் அவன் போட்டிருக்கேன். பாகிஸ்தான் என்ன உறுதியா அடிச்சா என்னடா? எவனுக்கு வெளியே வரலினாலும் பாகிஸ்தானா, எவனுக்கு ஒண்ணுக்கு வரலினாலும் பாகிஸ்தானா? ஏடா கத்திக்கிட்டே இருக்கிற? போட்டு தள்ளுறா 2 குண்டாவன் மேல. ராணுவம் இருக்குல்ல, போய் பாகிஸ்தான் மட்டும் பண்றான். பொழுதன்னைக்கு நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம 4 அரைச்சு விடுவோம்ல. ஏன்னா அவனுக்கு ரோசமானம் இல்ல, போய் போற பாகிஸ்தான் படையெடுத்துட்டு போயா. அதையே இங்கே வந்துட்டு பொழுதன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்தாலும் பாகிஸ்தான், கோட்டமேட்டுக்கு வந்தாலும் பாகிஸ்தான், புதுக்கோட்டையில் அவனுக்காக வெளிக்கு வந்தா பாகிஸ்தான், எவன் கொண்டாட்டி யாராவது கூட்டிட்டு போனா பாகிஸ்தான். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மிகவும் கடுமையான விஷயம் என்பது புரிகிறது. இதில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான ISI தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் என்ன தப்பு? பாகிஸ்தானோட பேசுவதோ பாகிஸ்தானோடு தொடர்பு வைப்பதோ சட்ட விரோதம் என்று சட்ட புத்தகத்தின் எந்த பகுதியில் சொல்லி இருக்கிறது காட்டு. எந்த பகுதியில் சொல்லி இருக்கு பாகிஸ்தானோடு உறவு வைக்கூடாது? சொல்லு. பாகிஸ்தானோடு உறவு வைத்தால் உன்னை சிறைபிடிப்பேன் அப்படின்னு இந்த மாவட்ட போலீஸ் என்ன கைது செய்ய முடியுமா? நீங்க ஒப்பனுக்கு பிறந்திருந்தா செய்த பாக்குறேன் நான். அதை சொன்னால்தான் இந்துக்களாகி உங்க மனசுல ஒரு கஷ்டம் தூவ முடியும் என்று அத்வானி. அகில இந்திய ஜிகாத் கமிட்டியின் கடிதங்களில் பழனி பாபா எழுதியுள்ளதாக சொல்லப்படும் இந்த கடிதத்தில் சென்னை RSS அலுவலக குண்டு வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு தடா கைதிகளாக இருக்கும் 12 பேரையும் விடுவிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு இன்னும் 30 நாள் அவகாசம் உள்ளன. போர்க்கால அடிப்படையில் பழனி பாபா சேமிப்பு கணக்கு எண் 7593 அலகாபாத் வங்கி 82 சென்னை என்ற வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பி வையுங்கள் என்று கோர்க்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஆவணம் பகுதியில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு கூட பணம் அனுப்ப சொல்லி MS அப்துல் ரஜாக் திருச்சி தாலுகா ஜமாத் தலைவர் பேரவைத் தலைவர் நோட்டீஸ் போட்டிருக்கார். காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வசூல் பண்ணானா? உத்தரகாசியில பார்ப்பனர்கள் ஏரியா வெள்ளம் பாய்ச்ச போது இதே பார்ப்பனம் பண்ணா. இதுல நான் எழுதினமா உதவி செய்யுங்கள், தப்பாமா பணம் அனுப்புவீங்களும் கேட்டார். பழனி பாபா எழுதியதாக கூறப்படும் மற்றொரு கடிதத்தில் இது இவனை தயார் பண்றான். துபாய் நண்பர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது, உடனே நிதி அனுப்பு, துபாயை மட்டும் நம்பியுள்ளேன் என்று முடிக்கப்பட்டுள்ளது. என்ன தப்பு? நான் எழுதுறதாக வச்சுக்கோ. இந்த வங்கி கணக்கை அரசு கண்காணிக்க வேண்டும். இந்த கடிதத்தை எழுதியவர் பழனி பாபா என்பது உண்மை என்றால் அவரையும் அவரோடு தொடர்புள்ளவர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அத்வானி கேட்டுக்கொண்டார். என்னோட தொடர்புள்ளது இந்த கடிதத்தை சத்தியமா எங்க அல்லாவுக்கு பொதுவா, ஆண்டவனுக்கு பொதுவா, ஓ முருகனுக்கு பொதுவா, ஓ மாரியாத்தா காளியாத்தா எல்லா அளவுக்கு பொதுவா நான் தான் எழுதினேன். என்னோட தொடர்புள்ளது ஜெயலலிதா, போயஸ் கார்டன் ரோடு நம்பர் 22. அவங்க நரசிம்மராவ், அது என்னது டூப்ல இந்த ரோடு மோதிலால் மார்க் ரோடு பக்கத்துல நரசிம்மராவ் வீடு, நார்த் பிளாக், சவுத் பிளாக் நரசிம்மராவ். அவன் இவங்க 2 பேர் சொல்லித்தான் இந்த காய்ச்சி எழுதினேன். புடிக்கிறாங்க உட்கார ஓடிக்கிறான். 12 பேர் ஜெயில இருக்க, 10 பேரை உதவி செய்ய கேட்கறது என்னுடைய மார்க்க உரிமை. ஒரு சகோதரனுக்கு ஒரு முஸ்லீம் 5 ரூபா உதவி செய்யறான்னா அது 5 ஹஜ் செஞ்ச சவாபவனுக்கு, இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற இன்சொல்லு
இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகிற இன்சொல்லே ஈராயிரம் அஜ்ஜு செய்த சவாபல்லவா. 12 பேர் சிறையில் வாடுகிறார்களே இங்குள்ள இஸ்லாமிய புதுக்கோட்டை ஜமாத்தார்களே, 10 ரூபா கொடுத்திருக்கியா நீ? இன்னைக்கு RSS காரன் பயந்துகிட்டு சும்மா இருக்கிறான்னா, புதுக்கோட்டையில நீ தொப்பி போட்டுக்கிட்டு பிசினஸ் பண்ற, நீ தாடி வச்சிருக்க, 5 நேரம் தொழுகிற, உன்னுடைய சமுதாயம் 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கிற பயத்துல இல்ல, பழனி பாபா உத கொடுத்துருவாங்கிற பயத்துல மூடிக்கிட்டு இருக்கிறான். தெரியுதா? நான் ஒருத்த விழிச்சு என்னை அழிச்சுக்கிட்டு இருக்கனாலதான் நீ நடந்துகிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா, இந்த கூட்டம் நடக்க எதிர்ப்பு தெரிவிச்சதே ஜமாத்து தான். தெரியுமா? என்ன தெரியுது? சும்மா உங்க ஊருக்காரனால சொல்லாது, உண்மையை சொல்லு. இங்க இருக்கிற மொத்த அத்தனை சகோதரர்களும் வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவமார்கள், முத்திரையர்கள் எல்லாம் வந்து பாபா எங்க ஊர்ல எப்படியாவது பேசுங்கன்னு காத்தாலும் வந்தா. ஒரு ஜமாத் வந்து பாத்தியா, 10 மாசம் உனக்காக நான் ஜெயில இருந்தேன். ஒரு ஜமாத் தலைவன் முதல்ல மரபு என்ன, நீ இல்ல நீ வந்து பார்க்கணும். என்ன போலி வேடராஜ், தொழுகை ஒன்றே உன்னை சொர்க்கம் கொண்டு போயிரு நினைச்சியா? பண்ணி தொழுகிறது, நாய் தொழுகிறது, கொடி தொழுகிறது, செடி தொழுகிறது. தொழுகை மட்டுமல்ல, நல்ல அமல் இல்லாதவன் தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜமாத்தார்களை தெரிந்து கொள்ளுங்கள். இனிமை தேனினும் இனிமை. உங்கள் இல்லங்களில் இஸ்லாமிய நிறுவனம் தமிழ வேண்டுமா? ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் இனிமை மிகுந்த இஸ்லாமிய பாடல்கள், திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய சொற்பொழிவுகள், சூடும் சுவையும் நிறைந்த இஸ்லாமிய இளஞ்சிங்கம் பழனி பாபாவின் வீரம் மிகுந்த சொற்பொழிவுகள், இசை முரசு ஹாஜி EM நாகூர் அனிபாவின் புதிய